பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய வெற்றியின் ஊழியங்கள் வேதாகம கல்லூரியினுடைய நேரடி வகுப்புகளை நாம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து துவங்கவிருக்கிறோம். இது பெரிய கூட்டத்தை நான் சேர்க்க போறதில்லை. மிக சொற்பமான ஆட்களை வைத்து மினிஸ்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன், வில்லேஜ் மினிஸ்ட்ரி எல்லா ஊழியங்களையும் அவர்களுக்கு பழக்குவிக்க நான் ஆசைப்படுகிறேன். இதற்காக நீண்ட நாட்களாக ஜெபித்து ஆயத்தப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஹிந்தி, ஆங்கிலம் போன்ற எல்லா மொழிகளையும் கற்றுக் கொடுத்து தேறின தேவ மனிதர்களாக இங்கேருந்து புறப்பட்டு போகணும். 3 வருஷத்தில் அவர்களை நல்லா எக்யூப் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இது சென்னையில் இருக்கவங்களுக்கு மாத்திரம் வந்துட்டு போகிற மாதிரி இந்த கல்லூரி இருந்தாலும் மற்றவர்கள் எல்லாரும் அவர்கள் நிச்சயமாக வந்து தங்கி இருக்கிற மாதிரி தான் இந்த கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆயத்தப்படுங்க. தரிசனம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த கல்லூரியில் இடம். ஏன்னா அதற்கான நிறையா இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்கள் பாஸ் ஆனால் தான் உள்ளே நாங்கள் சேர்ப்போம். வேலை இல்லை, படிப்பு ஏறலை, அடங்க மாட்டேங்கிறான், அதனால நான் சேர்க்குறேன் அப்படின்னு தயவுசெய்து யாரையும் சேர்க்காதீங்க. தரிசனம் இருக்கணும், கர்த்தருக்காக நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்றவங்கள மட்டும்தான் இந்த கல்லூரியில் நம்ம சேர்க்குறோம். எனவே ஜபத்தோட கீழே இருக்கிற இந்த நம்பரை குறித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்பி வைங்க. நிச்சயமாய் இது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர்கள் எதிர்கால ஊழியங்களுக்கு மிகுந்த பயனாக இருக்கும். God bless you. ஜெயதரும் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஜெயதரும் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாலிபரோட்டம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை இதை பெரியவர்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேச மனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இங்கு தாவீதினுடைய அனுபவத்தை நாம் தியானித்து வருகிறோம். அவனுக்கு நெருக்கம், அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் கல்லெறிய வருகிறார்கள், எதிர்ப்பு, மனக்லேசம், அவனுக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதான் என்று வாசிக்கிறோம். அவ்வளவு தூரம் தாவீதினுடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான வாலிபரே, உங்கள் வாழ்க்கையில் நிறையா போராட்டத்தையும் பிரச்சனையும் சந்தித்து ஒருவேளை வெளியே அழுதா என்னை யாராவது ஏதாவது நினச்சிருவாங்களோன்னு சொல்லி தனிமையில் உன் வாழ்க்கையில் நீங்கள் பல நேரங்களிலே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கு தாவீது செய்த ஒரு காரியம் பாருங்கள், மனக்லேசம், நெருக்கம், இழப்புகள், எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்த உடனே பொதுவாக மனிதர்கள் போதும், இதுக்கு மேலே எதுக்காக வாழணுன்ற நம்பிக்கையற்று அநேகர் போய் விடுகிறார்கள், தவறான முடிவெடுத்து விடுகிறார்கள். அருமையான வாலிபனே, உன் வாழ்க்கையில் பொல்லாத பிசாசு உனக்குள் அந்த பொய்யை விதைக்க இடங்கூடாதே. பாருங்கள், இதோடு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பிசாசு உன்னை வஞ்சிப்பான். பிசாசு உனக்கு எதிராக பல காரியங்களை சொல்லுவான். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். பிசாசு சொல்வது பொய், என் வாழ்க்கை இதோடு கூட முடிய போவதில்லை, என் வாழ்க்கையில் தேவன் மறுபடியும் என்னை கட்டுவார், என்னை எழுப்புவார் என்ற அந்த நிச்சயம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். தாவீது நம்பி இருந்த அந்த கூட்டம் அவனுக்கு விரோதமாக கல்லெறிகிறாங்கன்னா வேற எங்கே போவான் தாவீது? சவுலுக்கு பயந்து இங்கே இருக்கிறான், திரும்ப அங்கே போக முடியுமா? திரும்ப எங்கே போகிறது? திரும்ப யார்கிட்ட போகிறது? யோசித்து பாருங்கள். எதிரி அரசன் கூட போய்விடு என்று சொல்லுகிற அளவிற்கு தாவீதின் நிலைமை, நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தாவீது இருக்கிறான். ஆனால் இங்கே தாவீதுக்கு தெரியும், என்னை யார் கைவிட்டாலும், யார் துரத்தினாலும், யார் என்னை வேணான்னு சொன்னாலும், யார் என்னை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் எனக்கு ஒருவர் உண்டு. அதனால தான் தாவீதுக்கு ஒரு புகலிடம் இருந்தது. பிரியமான வாலிபனே, உன் வாழ்க்கையில் அந்த புகலிடத்தை கண்டுபிடிச்சிட்டியா? வாலிப தங்கச்சி, வாலிப சகோதரி, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை உன் புகலிடமாக நீ அனுபவித்திருக்கிறாயா? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். முதலாவது அவன் திடப்படுத்தினது தன் இருதயத்தை திடப்படுத்தினான், மனதை திடப்படுத்தினான் என்று தியானித்தோம். அவனுடைய மனம் திடப்பட்டது. அதாவது அவனுக்குள் ஒரு தெளிவு வந்துவிட்டது.
எவ்வளவு பேர் எனக்கு எதிராக வந்தாலும் இந்த ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்ற தெளிவு அவனுக்குள் இருந்ததுனால அவன் மனம் திடமாய் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எதை திடப்படுத்தினான்? முதலாவது மனதை திடப்படுத்தினான். இரண்டாவதாக நான் வாசிக்கிறேன் 1 சாமுவேல் 23 அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 23 அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்திற்கு போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. யோனத்தான் தாவீதின் கையை திடப்படுத்தினான். சில நேரம் நம்ம எதையாவது செய்யணும்னு சொல்லி எழும்பும்போது நமக்கு எதிராக ஒரு கூட்டம் எழுந்து நமக்கு விரோதமாக நிற்கும் பொழுது எப்படி என்ன செய்வது என்று போராடுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம தளர்ந்து போகிறோம். நாம் தளர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் சோர்ந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. அங்கே உங்கள் கையில் திடப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தளர்ந்து போகிற சூழ்நிலையை கவனித்து பாருங்களேன். நம்மளால் மேற்கொண்டு எழும்ப முடியாமல், மேற்கொண்டு பிரகாசிக்க முடியாமல், மேற்கொண்டு கர்த்தருக்காக செய்யணும்னு நினச்சது கூட செய்ய முடியாமல் போயிடுவோம். கைகள் தளர்ந்து போகிறது. ஒருவேளை செய்யணும்னு நினச்ச காரியம் எல்லாம் இப்படி எதிர்ப்புகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்ததுனால நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்களோ, உங்கள் கை தளர்ந்து போனதோ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய பிரச்சனையில் தாவீது சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு யோனத்தான் தாவீதின் கையை திடப்படுத்தினான். இன்றைக்கும் சொல்கிறேன், உங்கள் கைகள் திடப்படட்டும். பாருங்கள், இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம் இல்லையா? திரும்ப வாசிக்கிறேன். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்திற்கு போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. இங்கு வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 30:6 தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தேவனுக்குள் அவன் கைகள் திடப்படுகிறது. தேவனுக்குள் அவன் மனம் திடப்படுகிறது. இன்று தேவன் உங்கள் கைகளை திடப்படுத்த விரும்புகிறார். எழும்புங்கள். ஒருவேளை உன் தோல்வியை கண்டு செய்யணும்னு நினச்ச காரியத்தை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா பின்பு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளியாக, ஒரு மனசாட்சியில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக நீங்கள் நிற்பீங்க. இன்றைக்கி விட்டுறாதீங்க, எழும்புங்க. கர்த்தர் எலியாவை ஒரு பெரிய திட்டத்தோடு அழைத்தார். ஆனால் எசபேலுக்கு பயந்து எலியா முடங்கி கிடக்கிறான். கர்த்தர் விடலை. கர்த்தர் தட்டி எழுப்பினார், திரும்ப எழுப்பினார். நீ போக வேண்டிய பிரயாணம் அதிகம் உண்டு என்று ஆண்டவர் திடப்படுத்தினார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தில் தோல்வி வந்ததுனால அடுத்த காரியத்தில் எனக்கு வேண்டாம், அடுத்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், இதோட கூட போதும், இதோட கூட இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்கள் தோற்று போனது நிமித்தமாக செய்ய வேண்டியதையும் செய்யாமல் உங்கள் கை தளர்ந்து போனதோ, கர்த்தருக்குள் உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 26 அதிகாரத்தின் 25வது வசனம், 26, 25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். பாருங்க, நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சவுல் தாவீதை அங்கே ஆசீர்வதித்து அவனை பலப்படுத்தும்படியாய் ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ மென்மேலும் பலப்படுவாய், மென்மேலும் பலப்படுவாய். நீ இப்ப செய்கிற காரியெல்லாம் போதாது, நீ மென்மேலும் பலப்பட போகிறாய். தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிற வார்த்தை, தாவீதே, குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அது மாத்திரமல்ல, நீ பெரிய காரியங்களை செய்வாய். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற முடங்கி போன வாலிபனே, முடங்கி போன வாலிப சகோதரியே, நீ பெரிய காரியங்களை செய்வதற்காய் கர்த்தருக்குள்ளாய் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஒரு சில தோல்விகள் உங்களை முடக்கி வைத்திருக்கும் என்றால் திரும்ப எழும்புங்க, திரும்ப கர்த்தருக்குள்ளாக உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். திரும்ப தேவன் உங்களை கட்டி எழுப்பட்டும். விட்டு கொடுங்கள், உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். தளர்ந்த கைகளை அவர் திடப்படுத்த விரும்புகிறார். காரணம், பெரிய காரியங்களை செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் அதற்காக தான் நம்மை முன்குறித்திருக்கிறார். யோபுவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். இதோ, நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர்.
யோபுவின் நண்பர் யோபுவை பார்த்து சொல்லுகிறார், இளைத்து போன கைகளை திடப்படுத்தினேன். இளைத்து போன கை, அது எந்த வேலையும் செய்ய முடியாதபடி சோர்ந்து போன ஒரு கை. அங்கே யோபு அநேகருடைய கைகளை திடப்படுத்தினானாம். இந்த நாளிலே மறுபடியுமாக நீங்கள் பெரிய காரியத்தை செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றணும். தேவனுக்காக நீங்கள் திரும்ப எழும்பணும். கர்த்தர் உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த அருமையான நாளிலே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை திடப்படுத்தட்டும். விட்டு கொடுப்பீங்களா? இந்த நாளில் நீங்கள் பெரிய காரியத்தை செய்வதற்காக நான் அழைக்கப்பட்டவள் அப்படின்னு இந்த நாளில் மறுபடியும் உணருங்க. யாரையாவது கொண்டு எதையாவது செய்யட்டும், நான் செஞ்சாதான் எனக்கு பிரச்சனை வந்துடுதே அப்படின்னு நீங்கள் ஒதுங்கினதெல்லாம் போதும். ஆமென். தாவீது அன்னைக்கு ஒரு தவறான முடிவு எடுத்திருந்தானா, மறுபடியும் அவன் எழுந்து அவன் இழந்ததையெல்லாம் பிடித்திருக்க முடியாது. தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன் மனதை திடப்படுத்தினான். இரண்டாவது, தன் கைகளை திடப்படுத்தினான். அந்த கைகள் திடப்பட்டதுனால தான் பெரிய காரியங்களை செய்வதற்காய் அவன் அங்கே அர்ப்பணித்தான். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? அங்கே 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா அந்த நாட்களில் அலங்கத்தை கட்டுவதற்கு எழுந்த பொழுது அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் எழுந்தார்கள். அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று தங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டார்கள். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, கடந்த கால தோல்வியை மறந்துருங்க. இரண்டாவது, உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை நினைவு கூறுங்கள். மூன்றாவது, உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார், நான் செய்வேன், நான் செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு பலன் தருவார் என்று சொல்லி உங்கள் கைகளை நீங்கள் திடப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவார். உங்கள் மூலமாய் பெரிய காரியங்கள் நடக்கும். தாவீதை, தளர்ந்து போன கைகளை உடைய தாவீதை யோனத்தான் திடப்படுத்தினான், சவுல் திடப்படுத்தினான். கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை திடப்படுத்துகிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. மறுபடியுமாய் ஆண்டவருக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை ஒருவேளை ஊழியக்காரங்க கேட்டுட்டு இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், எதையுமே செய்யக்கூடிய அந்த பலனே இல்லாதது போல இருக்கலாம். திரும்ப எழும்புங்க. கடந்த கால தோல்வியை மறந்து எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொள்வீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் எங்கள் கைகளை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உமக்குள்ளாக திடப்பட்டு நாங்கள் எழும்ப, ஆண்டவரே, எங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற பெரிய காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க, சாதிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து ஓட, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பலன் தாரும், கிருபை தாரும். இந்த நாளிலே சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் தலையிடுவீராக. தேவன் தமது பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே ஆண்டவரே இந்த தளர்ந்து போன அந்த கைகளை திடப்படுத்தி உமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நீர் மறுபடியுமாய் கட்டி எழுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய வெற்றியின் ஊழியங்கள் வேதாகம கல்லூரியினுடைய நேரடி வகுப்புகளை நாம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து துவங்கவிருக்கிறோம். இது பெரிய கூட்டத்தை நான் சேர்க்க போறதில்லை. மிக சொற்பமான ஆட்களை வைத்து மினிஸ்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன், வில்லேஜ் மினிஸ்ட்ரி எல்லா ஊழியங்களையும் அவர்களுக்கு பழக்குவிக்க நான் ஆசைப்படுகிறேன். இதற்காக நீண்ட நாட்களாக ஜெபித்து ஆயத்தப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஹிந்தி, ஆங்கிலம் போன்ற எல்லா மொழிகளையும் கற்றுக் கொடுத்து தேறின தேவ மனிதர்களாக இங்கேருந்து புறப்பட்டு போகணும். 3 வருஷத்தில் அவர்களை நல்லா எக்யூப் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இது சென்னையில் இருக்கவங்களுக்கு மாத்திரம் வந்துட்டு போகிற மாதிரி இந்த கல்லூரி இருந்தாலும் மற்றவர்கள் எல்லாரும் அவர்கள் நிச்சயமாக வந்து தங்கி இருக்கிற மாதிரி தான் இந்த கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆயத்தப்படுங்க. தரிசனம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த கல்லூரியில் இடம். ஏன்னா அதற்கான நிறையா இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்கள் பாஸ் ஆனால் தான் உள்ளே நாங்கள் சேர்ப்போம். வேலை இல்லை, படிப்பு ஏறலை, அடங்க மாட்டேங்கிறான், அதனால நான் சேர்க்குறேன் அப்படின்னு தயவுசெய்து யாரையும் சேர்க்காதீங்க. தரிசனம் இருக்கணும், கர்த்தருக்காக நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்றவங்கள மட்டும்தான் இந்த கல்லூரியில் நம்ம சேர்க்குறோம். எனவே ஜபத்தோட கீழே இருக்கிற இந்த நம்பரை குறித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்பி வைங்க.
நிச்சயமாய் இது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர்கள் எதிர்கால ஊழியங்களுக்கு மிகுந்த பயனாக இருக்கும். God bless you. For prayer and counseling, 044-2486-3381, 4353-3381, mobile 9282-191-333.